எனக்கு கிடையாது, இதை பண்ணாதீங்க அப்படிங்கிறத அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாரு. ஏன்னா அவர் நல்லா இருக்கணுங்கிறத நான் நினைக்கிறேன், என்றைக்குமே நான் நினச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறார். சினிமாலே நீங்கள் தான் பொய்யான ஒரு விஷயத்தை செஞ்சீங்க, அப்போல்லாம் நான் எதுவுமே பேசலை, ஏன்னா அது சினிமா, இது அரசியல் களத்தில் இந்த பிரச்சாரம் ரொம்ப தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டா என்னுடைய ரசிகர்கள் யாரும் நம்பிடக்கூடாது இந்த பிரச்சாரத்தை அப்படிங்கிறதுக்காண்டி தான் இன்னைக்கு வெளியே வந்து மனுஷன் இவ்வளோ நாட்கள் அமைதியாக இருந்த மனுஷன் இன்னைக்கு பேசியிருக்கார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. பாலிடிக்ஸ் இப்படி தான் ஒர்க் ஆகும். இவருக்கு எதிரானவர் அப்படிங்கிற பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. இதை முறியடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. ஏன்னா நம்ம தலைவர் ஆத்மார்த்தமாக 8 கோடி மக்களையும் நேசிக்கிறாரு. 8 கோடி மக்களுக்கு நல்லது செய்ய தான் இங்கே வந்திருக்கார். யாருக்கும் எதிரானவர் நம்ம தலைவர் கிடையாதுங்கிறத நம்ம ஆணித்தனமா தொடர்ச்சியா பேசணும். இது நம்பர் 1 பாயிண்ட். இப்போ ரெண்டாவது, இப்போ ஏன் இந்த பேட்டி கொடுத்துருக்காரு? இந்த பேட்டியில் அவர் சொல்றது எனக்கு சத்தியமா புரியலங்க. என்னதான் விஷயம் இது அப்படின்னு பேசும்போது அவரோட பேட்டி வந்து 1 தடவை 2 தடவை 3 தடவை சர்ச்சையாகல, 7 விதமான சர்ச்சைகள் அவரோட பேட்டியில் ஆணுச்சு. அதாவது கூட்டணி